அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் பார்த்தோமானால் இஸ்மவேலின் வம்ச வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அதனுடைய முந்தைய பகுதியிலே ஆபிரகாம் இறந்ததன் நிமித்தமாக இஸ்மவேலும் ஈசாக்கும் இணைந்து அவரால் வாங்கப்பட்ட ஆபிரகாமால் வாங்கப்பட்ட மக்பேலா என்னும் சமபூமியிலே மம்ரேக்கு எதிரே இருக்கிற சமபூமியிலே அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். அடுத்ததாக 137 வருடம் உயிரோடு இருந்து இஸ்மவேல் இறந்திருக்கிறார். ஈசாக்கின் வம்ச வரலாறு அடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் செய்கின்ற போது 40 வயதாக இருந்திருக்கிறார். 40 வயதிலே திருமணம் செய்த பின்பு ரெபெக்காள் அநேக வருடமாக மலடியாக இருந்திருக்கிறாள். அவளுக்கு குழந்தை இல்லாதது நிமித்தமாக ஈசாக்கு தேவனிடம் மன்றாடுகிறார். தேவன் அவனுடைய மன்றாட்டை கேட்டறினார். ரெபெக்காள் கற்பந்தரிக்கும்படி கிருபை செய்தார். அப்போது அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு 22ஆம் வசனத்தில் கூறியிருக்கு பாருங்க. அப்பொழுது ரெபெக்காள் கேட்குறாங்கள்ட்ட, எப்படி ஆனால் எனக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்போ கடவுள் சொல்கிறார் பாருங்க, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறார்கள், 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மறு ஜனத்தாரை விட வளர்த்திருப்பார்கள். அதுக்கடுத்து மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் பிறந்தன. அப்போது 2 பிள்ளைகள் யார் அப்படின்றது நமக்கு தெரியும், அப்படி தானே? ஏற்கனவே இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அப்போ ரெபெக்காளோட கர்ப்பத்தில் வயத்தில் குழந்தைகள் உருவான நாள் முதற்கொண்டே ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்போது அதை இப்படி கர்ப்பத்திலேயே இவர்கள் ஒன்றோடொன்று அடித்து கொண்டிருந்தால் வெளியில் வந்தப்புறம் எப்படி இருக்குன்றதுனால தான் ரெபெக்காள் என்ன பண்ணுறா அப்படின்னா கடவுளிடத்தில் விசாரிக்கும்படி போனா. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கர்ப்பத்தில் 2 விதமான ஜாதிகள் தோன்றும், ஒருவன் இன்னொன்னை விட பலத்தவனாக இருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பதாக. அப்போது எல்லா காரியங்களும் கர்ப்பத்தில் தோற்றுவிக்கும் முன்னவே கடவுளால் முன்குறிக்கப்பட்டவை என்பதை நாம் இதன் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே கடவுளுடைய முன்குறித்தலை நாம் அறிந்து அதற்கேற்ற விதத்தில் செயல்படுவோம்.